மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ, அதுவும் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சராக காட்டுக்குள்ளே மீன் பிடிக்க வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம சேனலில் இது வரைக்கும் வந்ததே இல்லை. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். இங்கே பாருங்கள், மீனை பார்த்தீங்கன்னா அமுக்கி பிடிக்க வந்துருக்கோம். நைட்டு நேரத்தில் மீன் பார்த்தீங்கன்னா தூங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த தூங்குற மீனை அமுக்கி பிடிக்க போகிறோம். இதை வச்சு அப்படியே குத்தி பிடிக்கணும். இதோட செட்டப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், வெறும் கம்பியில் பார்த்தீங்கன்னா ஒரு வளையம், அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டு வச்சுருக்கோம். மீன் பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கோம். அது மேலே அப்படியே டக்குன்னு குத்தி இந்த வலையை வச்சு அமுக்கி அப்படியே உள்ளே கைவிட்டு பிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் த்ரில்லிங்காக இருக்கும். வாங்க உள்ளே போய் காட்டுறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் ஆசிக்கு அப்புறம் கிருஷ்ணா 2 பேர் வந்திருக்காங்க. இவங்க உதவியோடு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மீனை வெறித்தனமாக வேட்டையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போயிடலாமா இல்லை சறுக்கிட்டு போகலாமா? கொண்டுருவாங்க நாட்டுருக்கு. மக்களே முறைக்க ரொம்ப கடைசனால இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இருட்டு நேரத்தில் பாதையே எங்களுக்கு தெரியல. பாதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோப்பு, எப்படி போகிறதுனே தெரியல. பார்த்து போயிட்டு இருக்கோம். மக்களை இந்த இடத்துல நாங்கள் வேட்டையை ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வேட்டை ஆட போகிற பொருள் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு நண்டு, நல்ல காட்டு நண்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இங்கே ஓடிக்கிட்டு இருக்குன்னு. இங்கே பாருங்கள் அந்த நண்டு எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்குது. தண்ணியிலேருந்து வர்ற அப்படியே அந்த மீன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இது வேட்டை ஆடுறதுக்காக இங்கே நிற்கிது. நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சறுக்கையில் அப்படியே தண்ணி தேங்கி நிற்கிது. எவ்வளோ காட்ட முடியும்னு தெரில, நான் இப்போ காட்ட ட்ரை பண்ணுறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஒரு பக்கம் வலையை கட்டி மீன் பிடிக்க போகிறான். ஆசிக்கு நான் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய சறுக்கில் வச்சு குத்தி பிடிக்க போகிறாரு. நம்ம இப்போ இவங்க 2 பேர் கூடயும் போய் எப்படி மீன் பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தாக இருக்குது. இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. ரொம்பவே அடசலாக இருக்குது இந்த இடம். மக்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா வலையை கட்டி மீன் பிடிச்சிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், நான் இந்த சறுக்கையை காட்டுறேன் பாருங்கள் எப்படி தண்ணி கொட்டிகிட்டு இருக்குன்னு. இங்கே பாருங்கள் ஆசிக்கு நான் வேறு இங்கே களை இறங்கிட்டு இருக்காரு. ஆனால் காட்டுனேன் அந்த கூண்டை பார்த்துக்கணும். இதான் மக்களே அந்த கூண்டு, அதை குத்தி இப்போ மீன் பிடிக்க போகிறாரு. கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா வலையை விடுற வேலையை ஆரம்பிச்சிட்டான். என்ன கிருஷ்ணா, வலை கட்டி நல்லா பழக்கம் இருக்க மாட்டேருக்கு ப்ரோ? இது நானா கட்டின வலை ப்ரோ. நீ கட்டின வலையா? ஆமாம் ப்ரோ. ஓடு. இங்கே பாருங்க, கிருஷ்ணா வந்து இங்கே வலையை கட்டிகிட்டு இருக்கான். அந்த பக்கம் பாருங்க ஆசிக்கண்ணா மீனை குத்தி பிடிச்சிட்டு இருக்காரு. மக்களை இதான் நாங்கள் மீன் பிடிக்க வந்திருக்க சறுக்கு. அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. தண்ணி அந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே கீழே ஊற்றிக்கிட்டு இருக்கு. அந்த சறுக்கையில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா வலையை கட்டிகிட்டு இருக்கான். 4 கண் வலை. இங்கே பாருங்கள் மீனை எங்கடா இந்த இடத்துல இருக்கு. வலையில் பார்த்தீங்கன்னா மீன் மாட்டியிருக்கு அந்த இடத்துல ஒரு மீன். இப்போ நாங்கள் எடுத்து காட்டுறோம். அங்கே பாருங்கள் ஆசிக்கண்ணா பாருங்க. ஆசிக்கண்ணா என்ன மாட்டியிருக்கா? அவர் பார்த்தீங்கன்னா லைட் அடித்து தேடிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க கிருஷ்ணா இங்கே வலையை கட்டிட்டு உள்ளே போயிட்டு இருக்கான். மக்களை கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா 4 கண் வலையை கட்டிட்டு இருக்கான். 4 கண் வலையில் பார்த்தீங்கன்னா பெரிய ஜிலேபியாக கிடைக்கும். ரொம்ப நாள் ஆகிடுச்சு மக்களை நைட்டு மீன் பிடிக்க வந்து. ரொம்ப த்ரில்லாக இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆழம் எந்த இடத்துல இருக்குது எவ்வளோன்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஊரில் மீன் பிடிக்க வந்திருக்கும். அதனால் ஆசைக்கு நான் பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கி செக் பண்ணிட்டு இருக்காரு. ஆழம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் உள்ளே இறங்குவேன். கிருஷ்ணா பாருங்கள் வலையை கட்டிகிட்டு இருக்கா எந்த அளவுக்குன்ட்டு. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு மீன் பிடிச்சி ரொம்பவே பழக்கம் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க பயப்படுறதே கிடையாது. இப்போ வாங்க ஆசிக்க நாட்டை போவோம். இங்கே வர வலை இங்கே போகுதுடா. மக்களை தண்ணி போகிற வேகத்தில் பார்த்தீங்கன்னா வலையை அடிச்சுட்டு போயிடுது. இப்போ நாங்கள் இழுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வலையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வலை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவே கட்டின வலை, கையில் கட்டின வலை. ரொம்ப நைஸாக இருக்குது. இது எத்தனை கண்ணுடா? 3 விரல் போகுது. இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் இங்கேருந்து ஒரு பெரிய முதலையை பிடிச்சாங்க. அந்த முதலை எதுவும் குட்டி போட்டிருக்கா இல்லை என்னன்னு தெரியல. உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சத்தம் வந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக இங்கே முதல்ல இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா என்னை தண்ணிக்குள்ளே இறங்க வேணாம், மேலே நிற்க சொல்லிட்டாங்க. அவங்க 2 பேர் தான் உள்ளே இறங்கி போயிட்டுருக்காங்க. நாங்கள் மீன் பிடிக்க யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதத்தை காட்டுறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதாவது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வளையம் இருக்கும். இந்த பெரிய வளையத்தை வச்சு தான் மீன் பிடிக்கிறோம். மீன் இப்போ இந்த இடத்துல இருக்குன்னா சதைக்குன்னு அப்படியே குத்தி இதை வச்சு மூடிடுவோம். இப்படியே மூடிட்டு டக்குன்னு மீனை வச்சு அப்படியே பிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி. இதனால் பிடிக்கும் போது மீன் வந்து சாகாது. ஈஸியாக எல்லா மீனையும் பிடிச்சிடலாம். கிருஷ்ணாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீன் கிடச்சிருச்சு. இதான் ஃபஸ்ட்டு மீன் நாங்கள் பிடிச்சதுலையே. காட்டுறா அங்கே பாருங்கள். தூக்கு இங்கே பாருங்கள் மக்களை. இங்கே பாருங்கள் மீனை நல்ல சைஸாக மாட்டிருக்கு. இப்போ வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் உள்ளே இறங்க போகிறேன். இங்கே முதல்ல இருக்குது, அதனால் வேணான்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் தள்ளி போய் இப்போ நான் உள்ளே இறங்கி ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் வாங்க. நான் குத்தி பிடிக்க போகிறேன். ஆயுதத்தை பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டேன். முடியாங்க மக்களை. இப்போ நாங்கள் போகிற பாதையை பாருங்கள். இந்த சின்ன திட்டு, இந்த திட்டுலேருந்து இங்கிட்டு விழுந்தாலும் குழி, இந்த பக்கம் விழுந்தாலும் குழி. இங்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்குங்கிறாங்க. அந்த கோர புல்லெல்லாம் இருக்குது பாருங்கள் அந்த சைடு. நான் பாருங்கள் கையில் இந்த வலையை எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். திக்குன்னு தான் இருக்குது எனக்கு. மக்களே சுத்தமாக முடியல, ரொம்ப பயமாக இருக்குங்க பாருங்கள்.
வலையை எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா பெரிய குழியாக இருக்குது, பயமாக இருக்குது. கீழே காட்டுறேன் பாருங்கள், இடம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. முன்னாடி பாருங்கள் நம்ம வண்டு தான் லைட்டை பிடிச்சிருக்கான் எனக்காண்டி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பள்ளம், இங்கிட்டு விழுந்துட்டோம்னா அவ்வளோதான். இந்த பக்கம் கூட பார்த்தீங்கன்னா ஆழம் கம்மியாக இருக்குது. மக்களே பக்கு பக்குன்னு இருக்குது மக்களே. முதல்ல இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா ஆசிக்கு நான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாதாரணமாக என்னை இறங்க வேணான்னு சொல்ல மாட்டார். கண்டிப்பாக இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால தான் என்னை இறங்க வேணான்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. இந்த இடத்த காலி பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது. வாங்க அங்கிட்டு போய் காட்டுறேன். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு விசிறி வலை வீசி ஏதாவது மீன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பி எடுத்துகிட்டு போய் குத்தி மீன் பிடிக்கலாம். வாங்க உள்ளே போகலாம். ஏதாவது முரட்டு மீனாக போடுறா. சூப்பரா நைஸா நைஸ். என்ன குப்பை சொல்ல முடியாது. ஜிலேபி சின்னதுனா ஒரு ஜிலேபி தான் இருக்குது. மக்களை இந்த மீனை பாருங்கள், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நிறைய கிடச்சிச்சின்னா அப்படியே கல்லில் போட்டு உராசி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இடத்துல பாருங்கள் ஒரு ஜிலேபி மீன் இருக்குது. அங்கே பாருங்க ஓடுது பாருங்கள். பேசினா ஓடிடும். அச்சோ ஓடிடுச்சு மக்களே. பேசினாலே ஓடுது அந்த மீன். வேறு ஏதாவது கிடைத்தான்னு பார்க்கலாம். நல்ல சைஸான மீன். மக்களை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஜிலேபி படுத்துருக்கு. இந்த வலையை வச்சு இந்த ஜிலேபி எப்படி பிடிக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இங்கே வாங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஜிலேபி இருக்குது. அங்கே பாருங்கள் போயிட்டுருக்கு. ஓடிடுச்சுடா. இருக்கு அண்ணா இந்த போதுண்ணா. இல்லை பொறுமையாக இந்த மீன் ஓடாதுண்ணே. இங்கனே ஓட போகுது, இங்கே தானே இருக்க போகுது. உதரில் வந்துருச்சு பாருங்க. உதற்குள்ளே ஒன்று எத்தனை இருக்குது பாருங்க. பாருங்க பாருங்க. மீனை வச்சு பார்த்துட்டு இங்கண்ணே இந்த அந்த குழிக்குள்ளே தானே இருக்குது. அமுக்கண்ணே மாட்டிச்சா? மாட்டிச்சுண்ணே. மாட்டிருக்கா? மாட்டிச்சா? புடிச்சிட்டார். சூப்பர். பிடிச்சிடலாமா? அடுத்து பிடிச்சலாம். வாங்க, ஏதோ பெருசாக பிடிக்கும். இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது வேட்டை. போங்க. நாங்கள் போகிற பாதையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்குள்ளே தான் போய் ஆகணும். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேங்கி கிடக்கு. இந்த மாதிரி இடத்துல மீன் அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ அதை தான் நாங்கள் வேட்டையாடுறோம். மக்களே அந்த இடத்துல பெரிய ஜிலேபி இருக்குது. அமுக்குண்ணா. மாட்டிச்சா? முடிச்சு. அதாவது ஜோடி முடிச்சு. இல்லைன்னா அங்கே ஒன்று மீன் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை கையில். ஆனால் இங்கே ஒன்று இருக்குண்ணே, படுத்துருக்கு வரண்ணே. இல்லை ஃபஸ்ட்டு இதை பிடிச்சிக்கானே. இந்த இடத்துல பாருங்கள் மீன் எப்படி படுத்து கிடக்குன்னு. ஒரு மீனாக படுத்துருக்கு. இங்கே பாருங்கள் அண்ணன் தூக்கிட்டாரு. போண்ணா. ஆனால் இங்கே ஒன்று இருக்குண்ணே, வராதுண்ணே, ஓடிடும். புண்ணு மக்கள் இங்கே பாருங்க, நல்ல குண்டு ஜிலேபி, நல்ல சூப்பராக இருக்குது ஜிலேபி. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஜிலேபி இருக்குது. இப்போ அது அந்த அண்ணன் பிடிக்க போகிறாரு பாருங்க. நான் அமுக்குண்ணே. முடிச்சுண்ணே. அவ்வளோதானே. இங்கே பாருங்க பிடிச்சிட்டாரு அடுத்த மீனை. ஈஸியாக பார்த்தீங்கன்னா அமைக்கி பிடிச்சிட்ருக்காரு. அவ்வளோதான் மக்கள். இந்த வேட்டை பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது. எடுத்து போகிற கிருஷ்ணா. ஒன்று சைஸ் போயிட்டு இருக்காங்க எனக்கு தெரியுதுங்களா? ஆமாண்ணே போதுண்ணே. கால்வா சிக்கிச்சுண்ணா. என்ன சேர் வேற அடிச்சு தூக்கிடுண்ணா. கலக்காம போனால் தான் மீன் அடிக்க முடியும். அவ்வளோதானே. மாட்டிச்சுண்ணே. அவுரி இருக்குண்ணா. அது அவுரி எப்படி நல்ல சைஸுண்ணா. மக்களை இங்கே பாருங்க, வேட்டையை ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலே பாருங்கள் 2 வாட்டி தான் வலை வீசணும். அப்புறம் அண்ணன் குத்தி நிறைய மீனை பிடிச்சிட்டாரு. அங்கே ஏதோ மறுபடியும் வந்துருச்சாமா. மக்களே அந்த இடத்துல பாருங்கள் அவுரி மீன் இருக்குது. இங்கே பாருங்கள் படுத்துருக்கு. நல்ல ஒரு விரால் மீன், நாட்டு விரால் மீன். இங்கே பாருங்கள் எப்படி வராரு. சைல்டாக இருங்க எல்லாரும். ஆனால் அமுக்குன நீ அமுக்க முடியாது. மேலே துள்ளுக்கு போயிடணும். அண்ணா நீ அமுக்குனே பரவாயில்ல. அமுக்க முடியாது. நம்ம பொத்துக்கணும். அங்கிட்டு ஓடிச்சுண்ணா. மக்களே அந்த விரால் மீன் பார்த்தீங்கன்னா நல்ல சைஸ், இவ்வளோ பெருசு இருந்துச்சு. மிஸ் ஆகி ஓடி போயிடுச்சு. எங்களால் பிடிக்க முடியல. விசிறிகளை கூட வீசினா அப்போயே ஓடிடுச்சு. விசிறில வீசலாம் ப்ரோ. ஆனால் அந்த இடத்துல அந்த புதர் அதிகமாக இருந்தனால எங்களால் பிடிக்க முடியல. இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம். வாங்க மக்களே. அடுத்த வீடியோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள். கன்று ஒன்று இருக்குது, ஸ்பியர் கன்று வாங்கிட்டு வந்து ஃபிஷிங் பண்ணலாம் நைட்டு. அப்படியே மீனை மேலே மேய அப்படியே சுட்டு தள்ளிடலாம்.
இங்கே பாருங்க எப்படி இருக்குங்க இடம். அதெல்லாம் புதற்குள்ள நல்ல சைஸ் ஜிலேபியாக இருக்குது. அவுரி வரும் பேருக்கண்ணாந்து இதை போட்டிருப்பீங்க நீங்கள். எனக்கு போகிறதுக்கு ஒரு ஆயுதம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை வச்சு தான் நான் கொஞ்சம் குத்தி குத்தி போக போகிறேன். சுமன் ப்ரோ கொஞ்சம் தாத்தா ஆகிட்டாரு. தாத்தாவா என்னைய கொண்டுருவாங்களாட்டிருக்கு இன்னைக்கு. அண்ணே அப்படியே வளைய மட்டும் அவரியா முதல்ல குட்டியான்னு தெரியல. உள்ளே ஏதோ படப்படன்னு அடிச்சிட்டு இருக்கு. அண்ணே எப்படியா பிடிச்சிருந்தேன். ஏதோ அடிக்குதுண்ணே. நான் வேணா இதை வச்சு அடிக்கட்டுமா? பெருசாக இருந்தால் அடிச்சிருந்தேன். கிச்சன் எதுக்கு வீச்சு வேலையை ரெடி பண்ணிக்க. வேலையை ரெடி பண்ணுறா. மண்டையை திறந்துறனால அடிச்சு நான் கட்டமா நல்லா ஒட்டி வீசு. ராமகிருஷ்ணா பரவாயில்ல அடிச்சிட்டு போகுது. அடிச்சிடும். என்னாச்சு? ஓடிச்சு. பார்த்து நீங்க இருக்குண்ணே. அவரியா அவரி இல்லைண்ணே, சொட்ட வாழண்ணே. என்னது? சொட்ட வாழை 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 சொட்ட வாழை. வாழை மீனா? ஆமாண்ணே. ஏய் மக்களே இங்கே பாருங்க என்ன மீன். வாழை வாழை சொன்னா வாழைன்னு மக்களே இங்கே பாருங்க மக்களே வாழை மீன் கிடச்சிருக்கு. பெருசா விட்டானே வாழையிலும் தாவிடுச்சுண்ணே. ஏய் அங்கே இருக்கு ஓடு பாரு. இருக்குண்ணே சைஸ் ஜிலேபி பார்த்துல. ஏய் இங்கே ஒன்று இருக்கு பாரு. 2 இங்கே ஒரு நல்ல மாட்டி இருக்கு. இது என்ன மாட்டலண்ணே? மேலே போயிட்டு உன் கம்பி எடுத்து குத்துனேன். எப்படிண்ணே குத்துறது? நான் இங்க மீன் வேற பிடிச்சிருக்கேன். இருக்கு கம்பி எங்க கம்பி எங்க கம்பி கூட அங்க ஒன்று இருக்கு. அங்க ஒன்று இருக்கு. இரு நான் குத்துறேன். எப்படா எங்கே இருக்கு? அங்கேயே தான் இருக்கு பாரு. அங்கே தான் இருக்கு. போத்துங்க. இப்படி வேகமாக போடக்கூடாது. பொத்துக்கு பாருண்ணே. மீன் இருக்கானே. இருக்குண்ணே. மீன் கையில் அமுத்து. முன்னாடி இங்கே இருக்கு. இங்கே இருக்கு பாரு. அதான் பிடிச்சியாண்ணே. பிடிச்சாப்ல. வெற்றி. ஆயுதத்தை வச்சு புடிச்சிட்டால. இங்க பாருங்க. இங்க பாருங்க வாழை மீன். பெருசு போயிருச்சு. ஓரம் எவ்வளவு பெருசுன்னு. இதான் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் வாழை மீன். இதான வாழை மீன். அதான் வாழை மீன். மண்டை பாருங்க வாய் எப்படி இருக்குன்னு. பல்லு பாருங்க. அதுல எத்தனை ஆயிரக்கணக்கான முள்ளு இருக்கும். சூப்பரா இருக்கு பாருங்க. மீசை கூட இருக்கு இதுக்கு. இதான் ஒரிஜினல் வாழை. ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4 கிலோவுக்கு கொஞ்சம் மேல இருக்கும். இப்போ இதை போட்டு வேற ஏதாவது கிடைக்குன்னு பார்க்கலாம். சும்மா ஒரிஜினல் வாழை இது. நாய் ஜிலேபி. நாய் ஜிலேபி. ஆமாண்ணா மண்டை மட்டும் பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நாய் வச்சிருக்கோம் தப்பா நினச்சிக்க. அவர் தான் சொல்லிருக்காரு நாய் ஜிலேபின்னு. இது பார்த்தீங்கன்னா மண்டை மட்டும் பார்த்தீங்கன்னா பெருசா போகும். உடம்பு லென்த்தாக இருக்கும். ஒல்லியாக தான் இருக்கும். மண்டை மட்டும் பார்த்தீங்கன்னா இத்தா சூடாயிரும். ஏதோ இதான் நாய் ஜிலேபியாமா? யாருக்காவது தெரிஞ்சா கமல்ல சொல்லுங்க. இது நாய். ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நாய் ஜிலேபியாமா பார்த்துக்கங்க. உள்ள விட்டணும் மக்களே. மணி பார்த்தீங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. எப்போவும் கிடைக்கிறதோட எங்களுக்கு கம்மியாக தான் கிடச்சிருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் விடுறதா இல்லை. இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அது இன்னும் டேஞ்சராக இருக்கும். அந்த இடத்துல போய் ஏதாவது வேறு மீன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். எங்களோட இன்னைக்கு டார்கெட்டே பார்த்தீங்கன்னா பெரிய ஜிலேபி ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வலை தான். இப்போ கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா நான் வலையை வீச போகிறேன். கிருஷ்ணா டயர்ட் ஆகிட்டான். அதனால் இப்போ நான் வலையை வீசுகிறேன். ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இந்த இடத்துல வீசி பார்க்க போகிறேன். நான் வீசவே இல்லை இது வரைக்கும். இப்போ தான் வீசுகிற எதாவது கிடைக்கும். மக்களே நம்ம கடைசியாக வீச வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சின்ன குழி தான். அந்த குழியை மட்டும் கரெக்டாக வீசணும்னா இன்றைக்கி நமக்கு தான் ஜிலேபி. வாங்க வீசி பார்த்துடலாம். மக்களே இப்போ வீசுகிற ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். சூப்பர்ண்ணே நைஸ்ண்ணே. ஓடி சாப்பிட்ருக்கணும். தட்டு இருக்கா? இருக்கா? அங்கே தட்டுது. இங்கே பாருங்க மக்களை எவ்வளோ மீன். எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன். பாரு எங்கே பாருங்க. கை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கெண்டை மீன் வந்துட்டு இருக்கு. கெண்டலே பாருங்க. மற்ற இருக்குண்ணே. சளி சூப்பராக இருக்குண்ணே. மக்களை இப்போ வீசினதில் பெருசாக எதுவும் கிடைக்கல. ஒரே ஒரு ஜிலேபி தான். மித்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கெண்டை குஞ்சு. அவ்வளோதான் மக்கள். இந்த வீடியோ முடியல. பனி பார்த்தீங்கன்னா ரொம்ப பனி பெய்யுது. எல்லாம் நினைஞ்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.